பெரும்பாலும் நம்முடைய துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் அகக்காரணிகளும் புறக்காரணிகளும் என்று சொல்லுகிறார்கள். அகக்காரணம் என்பது தான் செய்வது அல்லது தன்னோடு இருப்பவர்கள் செய்வது அல்லது தனக்கு தெரிந்து செய்வது தான் அகக்காரணி என்று சொல்கிறோம். புறக்காரணி என்பது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் அல்லது நமக்கு தொடர்பில்லாமல் அல்லது நாம் தொடர்பு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு செய்கிறவர்களால் நாம் சொல்லப்படுவது தான் புறக்காரணிகள் என்று சொல்கிறார்கள். பொதுவாக மனிதர்கள் புறக்காரணிகளின் காரணமாக பெரும்பாலான ஒரு வேதனையை அனுபவிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி புறக்காரணிகளின் மூலமாக ஒரு மனிதன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் அந்த புறக்காரணிகள் மீது அவன் கொண்டிருக்கின்ற மதிப்பீடு தான் என்று மார்க்கஸ் அரேலிஸ் என்கிற அறிஞர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று கேட்டால், நீங்கள் புறக்காரணிகள் மூலமாக நீங்கள் ஒரு வேதனை அடைகிறீர்கள், துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த புறக்காரணிகள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற மதிப்பீடு தான். அது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அவர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி நீங்களாகவே ஒரு மதிப்பீட்டை உருவாக்கி கொள்ளுது. அந்த மதிப்பீட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது அந்த மதிப்பீடு உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை உருவாக்குகிற பொழுது அந்த மதிப்பீட்டின் காரணமாக உங்களுடைய மனம் சஞ்சலம் அடைகிறது, வேதனை அடைகிறது, விரக்தி அடைகிறது என்பதை சொல்லுகிறார்கள். இந்த மார்க்ஸ் அரேலிஸ் என்கிற அறிஞரும் புத்தரும் ஒப்பிட்டு கூட சொல்லுகிறார்கள். புத்தரும் சொல்லுகிறார், புறக்காரணிகளால் நீங்கள் பெரும்பாலும் வேதனை அடைகிறீர்கள். புறக்காரணிகள் உங்களோடு சார்ந்ததல்ல, அது சில நேரங்களில் அதுவாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனே பார்வையாளராக இருந்து விட்டாமல் நீங்கள் அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கிற பொழுது அந்த மதிப்பு உங்களுக்கு சாதகமாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான மனவேதனை வருகிறது என்பதைத்தான் புத்தரும் சொல்லுகிறார், மார்க்ஸ் அரேலிஸ் என்கிற அறிஞரும் சொல்லுகிறார்கள். எனவே புறக்காரணிகள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற மதிப்பீட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புறக்காரணிகளால் எந்த விதமான மனசஞ்சலமும் வராது என்பதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவமாகும்.